காமராஜர் பற்றி பேச்சு போட்டி. நான் கண்ணென போற்றும் கவித்தமிழே, நான் உயிரென போற்றும் உயிர்த்தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் தாய் போற்றி வளர்ந்த தாய்மொழியாக தமிழ்மொழியை வணங்கி அவையார் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகரின் வீரர், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், ஏழ்மையின் தலைவன், மதிய உணவளித்த மகான், கரப்படியாக்காரங்களுக்கு சொந்தக்காரன் நம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மா ஆவார். காமராஜரின் இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவருடைய தாயார் இவரை மிகுந்த நேசிப்புடன் ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மாறியது. காமராஜர் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கினார். 1908ஆம் ஆண்டு 7வது நாராயண வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அடுத்த வருடமே சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார். 6 வயதில் இருக்கும் பொழுது தந்தை இருந்ததன் காரணமாக படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் தன் மாமாவின் துணி கடைகளில் வேலைக்கு சென்றார். சிறு வயதின் முதலே சுதந்திர போராட்ட தலைவர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் 1920இல் தன் 14வது வயதில் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்ற இவர் தன் வாழ்நாளில் 9 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். காங்கிரஸ் கட்சியின் முதன்மை பேச்சாளரும் தலைவருமான திரு சத்தியமூர்த்தி அவர்களை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1953ஆம் ஆண்டு முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கற்கே நன்றே கற்கே நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்றே என்ற ஔவையாரின் வரிகளுக்கு ஏற்ப குழந்தைகளை பிச்சை எடுத்தரும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். இதற்காக முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்தார். 1000 ஆலயங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவதை சால சிறந்தது என்ற வரிகளுக்கு ஏற்ப காமராஜர் 17,000 பள்ளிகளை புதிதாக திறந்தார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், வயிறு காய்ந்தால் படிப்பது இப்படி. இதனால் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். மேலும் பள்ளியில் வேறுபாடுகள் இருக்கக்கூடாத உயர்ந்த நோக்கத்தால் சீருடை முறையும் அறிமுகம் செய்தார். ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கல்வி கற்றோர் விகிதம் இவரது ஆட்சியில் 37% அதிகரித்தது. கல்வி மட்டுமில்லாமல் தொழில்துறை, வேளாண்மை திட்டம், நீர்ப்பாசன திட்டம் என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் கூட இவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று பணியினை ராஜினாமா செய்தார். அதன் பின் 1964ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார். தான் பிரதமராக 2 முறை வாய்ப்புகள் வந்த போதும் அதை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்ததால் இவரை கிங் மேக்கர் என்று அழைத்தனர். திருமணம் ஆகாமல் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக பணியாற்றிய காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன் 72வது வயதில் காலமானார். முதலமைச்சர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த போதும் வாடகை வீட்டிலேயே வசித்து வந்த காமராஜர் இறக்கும் பொழுது அவரிடம் இருந்த சொத்துக்கள் சில கதர் வெட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள், 150 ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது. பொருள் எல்லாம் செல்வம் இல்லை, கல்வியை உலகிற்கு தந்து சென்றாய், பெறுவதெல்லாம் நமக்கில்லை என ஊருக்கு உழைத்து கொடுத்தாய், வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை, போன பின்னும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நம் காமராஜரை உயிர் உள்ள வகையுடன் போற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து என உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.